வணக்கம் நண்பர்களே. நான் உங்களுடைய ஜிஎஸ்டி ப்ராக்டிஷனர். நாம் ஒவ்வொரு வீடியோலையும் ஜிஎஸ்டி சம்மந்தமாக சுவாரஸ்யமான செய்திகளை உங்கள்கிட்ட பரிமாறிக்கிட்டு வர்றோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம். இப்போ நாங்கள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போதில் எங்களுக்கு வர்ற வாடிக்கையாளர்கள், தொழிலதிபர்கள், வியாபாரிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் எங்கிட்ட வந்து சில சந்தேகங்கள் கேட்பாங்க. அல்லது டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து நோட்டீஸ் எல்லாம் வந்திருக்கோம், அதுக்கு நாங்கள் பதில் எழுதி கொடுப்போம், அப்படின்லாம் கொடுப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் எங்களுக்கு வரும். அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டோம்னா மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து ரெகுலராக வந்து ஜிஎஸ்டி சம்மந்தமாக சுவையான தகவல்களை உங்கள்கிட்ட பரிமாறிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வீடியோலையும் வந்து நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பற்றியும் சர்வீஸை பற்றியும் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் இந்த வீடியோலாம் பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ அனுப்பலாம். ஏன்னா ஜிஎஸ்டி வந்து எல்லாருமே நம்ம கட்டுறோம். இன்கம் டேக்ஸ் கூட சில பேர் தான் கட்டுவாங்க. ஆனால் ஜிஎஸ்டி கட்டாதவங்க இந்தியாவில் யாருமே இருக்க மாட்டாங்க. சாதாரண தொழிலாளியிலேருந்து ஒரு பொருட்களை வாங்கினோம்னாலே ஜிஎஸ்டி வந்து வந்துடும். சரிங்க, இப்போ நம்ம அன்றாடம் வந்து மின்சாரம் பயன்படுத்துகிறோம். இந்த மின்சாரத்துக்கு வரி இருக்கா? என்றைக்காவது பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு வந்து டான்ஜெட் கோட்லேருந்து பில்லு வரும், எலக்ட்ரிசிட்டி போர்ட்லேருந்து பில்லு வரும். அப்படி வரும்போதில் அந்த பில்லை என்றைக்காவது எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஜிஎஸ்டி போட்டிருக்க மாட்டாங்க. ஜிஎஸ்டிங்கிற காலத்தில் வந்து நெல் இருக்கும், ஒன்றும் இருக்காது. நான் அதெல்லாம் பல தடவை செக் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா, எல்லா வரி விதிப்புகளுக்கும் வரி போடும் போதில் எக்ஸம்ஷன் நோட்டிஃபிகேஷன் போடுவாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படிங்கிற ஹெட்டிங்கில் ஹெச்எஸ்என் கோட் 2716000000 அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்கில் வந்து இதை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இந்த ஹெச்எஸ்என் கோட் என்னென்னா கஸ்டம்ஸ் டேரிஃப் ஒன்று இருக்குது இந்தியாவில். அது வந்து ஷெட்யூல் 1 இருந்து தான் இந்த இதெல்லாம் எடுக்கிறாங்க எல்லாத்துக்குமே. ஜிஎஸ்டியில் வர டாரிஃப்லாம் பார்த்திங்கன்னா கஸ்டம்ஸ் டாரிஃப் கோடை வச்சு தான் எடுத்துருக்காங்க. அந்த வகையில் ஹெச்எஸ்என் கோடு 27160000 வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்குங்க. எப்படின்னா 1/7/2017 இந்த ஜிஎஸ்டி வரும்போதுலேயே இதுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் நம்பர் 2/2017. இது வந்து 28 ஜூன் 2017 போட்டாங்க. அதில் சீரியல் நம்பர் 104 பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜின்னு போட்டு இதுக்கு வந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு வரியே கிடையாது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஆனால் இதை வந்து ஒரு குட்ஸாக, ஒரு சரக்காக கிளாஸிஃபை பண்ணி இதுக்கு வந்து வரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ 17/9/2025 ஜிஎஸ்டி 2.0 அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஜிஎஸ்டி வரி விதிப்புகளெல்லாம் மாற்றினாங்க. இது வந்து 22 செப்டம்பர் 2025 நடைமுறைக்கு வருது. இதுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இதே எக்ஸம்ஷன், அதாவது குட்ஸுக்கு மாத்திரம் ரேட்டுக்கும் புது நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, எக்ஸம்ஷனுக்கும் புது நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அந்த வகையில் 2/2017 10/2025 அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் ரீப்ளேஸ் பண்ணுது. இதில் சீரியல் நம்பர் 111 பார்த்தீங்கன்னா இதை அப்படியே எழுதியிருப்பாங்க, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எக்ஸம்டட் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு நம்ம கையிலலாம் வாங்க முடியாது. நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், ஹோட்டலுக்கு போய் 2 இட்லி ஒரு தோசை கொடுத்தோம்னா கையில் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு டேபிளில் வச்சு, ஒரு தட்டில் வச்சு, ஒரு இலை போட்டு பரிமாறி கொடுப்பாங்க. திஸ் இஸ் கால்ட் பண்டல்டு சர்வீஸ். அதாவது வந்து இந்த ஒரு சர்வீஸில் வந்து இன்னொரு சர்வீஸை பிடிக்க முடியாது. பண்டல் சர்வீஸ்னால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சர்வீஸை கொடுக்கும்போது அடிஷ்னலாக சில சர்வீஸ்கள் வந்து வரும். இது ஹோட்டல் வந்து சிறந்த உதாரணம் நம்ம சாப்பிட போகும்போது. அதனால் எலக்ட்ரிசிட்டி வந்து கையில் தூக்கி கொடுக்க முடியாது. அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி குட்ஸாக இருந்தாலும் அதை சப்ளை பண்ணுறது வந்து சர்வீஸாக கிளாஸிஃபை பண்ணி 996911 அப்படிங்கிறதுல எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்மிஷன், எலக்ட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் 996912 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு ஒரு எக்ஸம்ஷன் நோட்டிஃபிகேஷன் இருக்குங்க. எப்படின்னா, இந்த எக்ஸம்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்து 12/2017, இது 28 ஜூன் 2017 தான் கொண்டு வர்றாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எலக்ட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன், எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்மிஷன். நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, ஹை டென்ஷன் வயர்லாம் வரும் வெளியில் ஊர் பக்கம் போகும்போதெல்லாம்.
அப்போ அந்த வயர் பக்கம் வர்ற அந்த எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்மிஷனும் அதை வந்து நம்ம லோக்கலில் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதும் வந்து எக்ஸம்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எலக்ட்ரிசிட்டி குட்ஸாக இருந்து எக்ஸம்ஷன் வாங்கிடுச்சு. அதை நீங்கள் வந்து பெரிய வயர்களில் கொண்டு வரும்போது எக்ஸம்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க. இதில் என்ன ஆகுதுன்னா, திடீர்னு நமக்கு டேன்ஜெட் கோட்லேருந்தோ எலக்ட்ரிசிட்டி போர்ட்லேருந்தோ எலக்ட்ரிக்கல் கனெக்ஷனை ரிலீஸ் பண்ணுவாங்க. அது ஒரு கேஸ். அடுத்தது நமக்கு வந்து மீட்டரை வந்து வாடகைக்கு விடுவாங்க. அப்புறம் நம்மளே ஒரு பெரிய இன்ஸ்டியூஷனாக இருந்தாலோ ஃபேக்ட்ரியாக இருந்தாலோ டிரான்ஸ்ஃபார்மர் வைப்போம், கெப்பாசிட்டிலாம் வைப்போம். அதை செக் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம சர்வீஸை ஷிஃப்டிங் பண்ணுவோம். ஒரு பில்டிங்லேருந்து இந்த ஒரு பில்டிங், எல்லாவது நம்ம வந்து எதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி போகுதுன்னா இந்த கனெக்ஷன் இங்கே ஷிஃப்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது அப்புறம் டூப்ளிகேட் பில்டிங். இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி டேன்ஜெட் கோடு வந்து கட்டணம் வசூலித்தாங்க. அதுக்கு ஜிஎஸ்டி உண்டா இல்லையா? இந்த சர்வீஸ், தட் மீன்ஸ் இதெல்லாம் ஒரு சர்வீஸ். அதாவது கெப்பாசிட்டரை டெஸ்ட் பண்ணுறது, ட்ரான்ஸ்ஃபார்மரை டெஸ்ட் பண்ணுறது, அப்புறம் டூப்ளிகேட் பில் கொடுக்குறது, கனெக்ஷன் ஷிஃப்ட் பண்ணுறது, இதுக்கெல்லாம் டேக்ஸ் உண்டா இல்லையா அப்படின்னு சந்தேகம் வந்துச்சு. இது வரவுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, திடீர்னு கவர்மெண்ட் வந்து, அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் கஸ்டம்ஸு 34/2018 அப்படிங்கிற ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்ணி என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த ஆக்டிவிட்டீஸ், அதாவது எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷனை ரிலீஸ் பண்ணுறது, டூப்ளிகேட் பில்லிங் கொடுக்குறது, ட்ரான்ஸ்ஃபார்மர் கெப்பாசிட்டரை டெஸ்ட் பண்ணுறது, அதாவது சர்வீஸை ரீலொகேஷன் பண்ணுறதுக்கெல்லாம் நீங்கள் காசு வாங்கிக்கோங்க, பட் எங்களுக்கு 18% டேக்ஸ் கட்டிடணும்னு சொல்லிட்டு ஒரு சர்க்குலர் வந்து போட்டு விட்டாங்க. எப்போ? 1/3/2018. இது என்ன ஆயிடுச்சுன்னா, குஜராத்தில் வந்து டோரன் பவர் லிமிட்டட்னு ஒரு பெரிய பவர் கார்பரேஷன். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, குஜராத் ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு போடுறாங்க. போட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு இந்த எலக்ட்ரிசிட்டியோட அந்த பழைய சர்வீஸ் டேக்ஸ் இருக்கும்போது இப்போ என்ன இருந்துச்சுன்னா, 11/2010 அப்படின்னு சர்வீஸ் டேக்ஸ். இப்போ ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் தான் ஜிஎஸ்டியில் எலக்ட்ரிசிட்டி கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னால் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சர்வீஸ் டேக்ஸ் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் வந்து 11/2010 அப்படிங்கிறதுல வந்து எலக்ட்ரிசிட்டியை எக்ஸம்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி 32/2010 22/6/2010 ஒரு நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. அதுலேயும் இந்த எலக்ட்ரிசிட்டி, இந்த நம்ம கனெக்ஷன் ரிலீஸ் பண்ணுறது, டூப்ளிகேட் பில்டிங் வாங்குறது, இதுக்கெல்லாம் வந்து சர்வீஸ் டேக்ஸ் அப்பயே கிடைக்கல. இது சம்மந்தமாக பார்த்திங்கன்னா 131/2010 அப்படிங்கிற ஒரு சர்க்குலரை 7/12/2010 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதுலேயும் வந்து எதுவுமே கிடையாது, டேக்ஸ் வந்து கிடையாது. எதுக்கு? இந்த நான் சொன்ன அந்த 4 இதுக்கு. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, டோரன் பவர் லிமிட்டட் அவங்களோட ஆர்கியூமெண்ட்டை பேஸ் பண்ணி ஹானரபிள் குஜராத் ஹைகோர்ட் வந்து இந்த 4 நடவடிக்கைகளுக்கும் நீங்கள் ஜிஎஸ்டி போடக்கூடாதுன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. வழக்கம் போல் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனை ஃபைல் பண்ணிட்டாங்க. ஏன்னா இதை வந்து நாங்கள் மேல்முறையீடு பண்ண போகிறோம். இது கூடால வந்து 54வது ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் ஒன்று வந்து 2024 வந்து நடக்குது. அப்போ அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து ஏற்கனவே 2010 சர்வீஸ் டேக்ஸ் ரிஜிமிலேயே இந்த மேற்சொன்ன 4 ஆக்டிவிட்டீஸுக்கு வந்து டேக்ஸ் நம்ம போடலை. இப்போ குஜராத் ஹைகோர்ட் வந்து இந்த ரிலீஸிங் ஆஃப் எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன், ஷிஃப்டிங்கு, அல்லது வந்து டெஸ்டிங் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர் அண்ட் கெப்பாசிட்டர், அதுக்கெல்லாம் வந்து ஜிஎஸ்டி போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னு அப்படி, நம்ம ஏற்கனவே சர்வீஸ் டேக்ஸில் நம்ம போடலை, அதனால் இப்போயும் போட வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இந்த முடிவு எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் போடணுமே. ஏன்னா வந்து உங்களுக்கு சர்க்குலரில் வந்து டேக்ஸ் வசூலிக்கணும்னு சொல்லி போட்டாங்க. இது தொடர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதுக்கு ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்ணுறாங்க. சர்க்குலரில் நோட்டிஃபிகேஷனும் போடுறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன போடுறாங்கன்னா, 8/2024 8/2024 அது வந்து 10/10/2024 நடைமுறைக்கு வருது. இது போக 6/2025 இந்த நோட்டிஃபிகேஷனை இஷ்யூ பண்ணி, அந்த 12/2017 ஒரு எக்ஸம்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு பார்த்தீங்களா, டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு. அது சீரியல் நம்பர் 25. இப்போ இந்த 8/2024
6/2025 என்ன பண்ணிட்டாங்கன்னா 25A அப்படின்னு போட்டுட்டு இந்த ரிலீசிங் ஆஃப் எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன், டெஸ்டிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் கெப்பாசிட்டர், அப்புறமேல வந்து டூப்ளிகேட் பில் கொடுக்குறது, சர்வீஸ் ரீலொகேஷன் பண்ணுறது, இதுக்கெல்லாம் வந்து எக்ஸம்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க. இதுதாங்க ஒரு எலக்ட்ரிசிட்டி சம்மந்தமாக ஒரு சுவாரஸ்யமான நியூஸு. ஆக எலக்ட்ரிசிட்டி எக்ஸம்ஷனுங்கிறது வந்து சர்வீஸ் டாக்ஸ் ரிஜியூம்லேருந்து வருது. அது வர்றதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஜிஎஸ்டிலேயும் போடக்கூடாது அப்படின்னு இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இப்போ புதுசாக ஜிஎஸ்டி 2.0 அப்படின்னு வந்ததுலேயும் வந்து எலக்ட்ரிசிட்டி எக்ஸம்ஷன் தான். ஆனால் சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா இது வந்து டான்ஜெட்டுக்கோ டைரெக்டாக நம்ம வீட்டுக்கு கொடுக்குறது தான். சில பெரிய வணிக வளாகங்கள் இருக்கும், பெரிய நம்ம ரெசிடென்ஷியல் ஹவுஸ் இருக்கும். எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காமன் மீட்டரை வச்சு இவங்க எலக்ட்ரிசிட்டி வாங்கி டெனண்ட்டுக்கோ அல்லது வந்து இந்த கமர்ஷியலாக இருக்கிறவங்களுக்கு இவங்க ஒரு தனியாக ஒரு மீட்ரு போட்டு, அடிஷ்னல் மீட்ரு போட்டு கூட வாங்குவாங்க. உதாரணமாக ஒரு எலக்ட்ரிக்கல் கனெக்ஷனுக்கு ஒரு மீட்டருக்கு இவ்வளோ ரூபான்னு இருந்துச்சுன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 12 ரூபா 50 பைசா இருந்துச்சுன்னா அவங்க 18 ரூபா வாங்குவாங்க ஒரு யூனிட்டுக்கு. கல்யாண மண்டபங்கள்லாம் நம்ம பார்க்கலாம், இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டிக்கு தனியாக நமக்கு வந்து வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி டான்ஜெட்கோ இல்லாமல், எலக்ட்ரிசிட்டி போர்ட்டு இல்லாமல் தனியாக ஒருத்தங்க வாடகைக்கு விடுறவங்க அவங்க தனியாக வந்து ஒரு மீட்ரு வச்சுட்டு சப்மீட்ரு போட்டு நமக்கெல்லாம் கொடுத்தாங்கன்னா அந்த வாங்குகிற கட்டணத்துக்கு 18% ஜிஎஸ்டி வந்துடுங்க. இப்போ நான் சொன்ன அந்த 8/2024, 6/2025 இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் எதுக்குன்னா டைரெக்டாக நம்ம வந்து பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன்லேருந்து வாங்குறது தான், டான்ஜெட்கோலேருந்து வாங்குறது தான். ஸோ மற்றொரு முறை நீங்கள் ஆன்லைனில் கட்டலாம், இபி பில்லு அல்லது நேராக கட்டலாம். அப்படி வாங்கினோடனே அதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கட்டிங்கன்னா ரொம்ப விரிவான ஒரு பில்லு கொடுப்பாங்க. அந்த பில்லில் பார்த்து ஜிஎஸ்டி போட்டிருக்காங்களா அப்படின்னு வெரிஃபை பண்ணுங்கள். போட்டிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக. இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு செய்திங்க. மற்றொரு வீடியோவில் ஜிஎஸ்டி சம்மந்தமாக ஒரு சுவையான தகவல்களை உங்களுக்கு வந்து பகிர்ந்துக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.